ரம்ஜானு பொங்கல் எல்லாத்துக்குமே எங்களுக்கு ரேஷன் தராரு. யாருமே எங்களை தேடின்னு வருதில்லை. எங்கள் ஏரியா உள்ளோம் என்ன ஏதுன்னு கூட ஒன்று யாரும் கண்டுக்க மாட்டுறாங்க. ஆனால் பையா வந்து எங்களுக்கு பண்டிகை டைமில் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க சொல்லிட்டு அவர் கொடுக்குறாரு. அவர் நல்லா இருக்கணும், அவர் நிற்கணும், அவர் எழுக்கணும், அவர் இன்னும் நெல்லுது செய்யணும். நிறைய பேருக்கு நெல்லுது செய்யணும். அவருக்கு செஞ்சுனே இருக்கணும். அவர் 10 வருஷத்துக்கு மேலே குத்துனே தாக்குறாரு. அவரு நாங்களும் வாங்கி தாக்குறோம். அவர் அரிசி பருப்பு ரேஷன் எல்லாத்தான் குத்துக்கிறாரு. நாங்கள் வாங்கிட்டு போய் வீட்டில் போய் செஞ்சு சாப்பிட்றோம். ஒரு பண்டிகை நாள் அன்றைக்கி ஒருத்தருக்கு இருக்கோமோ ஒருத்தர் இல்லாத இருக்கோமோ அந்த டைமில் கவுனம் பண்ணி அக்கறையாக இருந்து கூப்பிட்டு நம்மளுக்கு கொடுக்குறாருன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். அது அந்த மாதிரி யாரும் இது பண்ணுறதில்ல. எவ்வளோ பெரியங்களாம் எங்களை மறந்துட்டாங்க. ஏழைப்பட்டுங்களை யார் நினைக்கிறாங்க சொல்லுங்க, மறந்துட்டாங்க எங்களை. ஆனால் எங்களை மறக்காத எங்களை தேடி வந்து டோக்கன் கொடுத்து இன்றைக்கி ரேஷன் கொடுத்துனுக்குறாரு. நாளைக்கு நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க சொல்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அவர் எப்போவுமே நல்லா இருக்கணும். அவங்க பசங்க அவங்க வீட்டில் எல்லாம் நல்லா இருக்கணும். அவர் நின்று கெளிக்கணும் தான் எங்களுக்கு ரொம்ப ஆசை. நான் மனசார கடவுள்கிட்ட நான் வேண்டுறேன். நான் அவர் கெளிக்கணும்னு. பிள்ளைன கடன் தானி ரோடு பிலால் மஸ்ஜிதி நாங்கள் இருக்கிறது கோட்ரஸில் இருக்கிறோம். நாங்கள் அங்கேருந்து தான் நாங்கள் வந்துக்கிறோம். நிறைய பேர் நம்ம தமிழ் பேசுகிறோம். கிறிஸ்மஸ்க்கு பொங்கலுக்கெல்லாம் நல்லா பண்ணுறாரு அவர். நம்ம சப்போர்ட் அவருக்கு எப்பவுமே இருக்கும். அனிபை எத்தனை வருஷத்துல கொடுக்குறாங்க, என்னென்ன கொடுக்குறாங்க? அதில் நம்மளுக்கு தெரிஞ்சு ஒரு 3 வருஷமாக கொடுத்துருக்கிறாரு. என்னென்ன கொடுக்குறாங்க சார்? ரேஷன் ஐட்டமு எல்லாம் தராரு அவர். தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். ஹாப்பி பொங்கல். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அனிபைக்கு என்ன நினைக்கிறீங்கம்மா? அனிபைக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. அலிபை தேங்க்ஸ் அங்கிள். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கரும்பலா குத்துனுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். ரேஷன் கொடுக்குறாங்க. இந்து முஸ்லீம் இந்துன்னு பார்க்கறதுல எல்லாமே இதுவாக கொடுக்குறாங்க. ஏழைப்பட இதுக்கெல்லாம் வந்து எல்லாம் பண்ணுறாங்க. நல்ல மாதிரி பண்ணுறாங்க. இவருக்கு வந்த மாதிரி நாங்களாம் கை கொடுக்கணும். நாங்கள் இது பண்ணுறோம். நல்ல மாதிரி வைக்கிட்டோம். அவங்கள கோவிட்ஸில் வாங்க பையன் முன்னால வாங்க முன்னால கண்டிப்பாக இருக்கும். நல்ல மாதிரி இவங்க ஓட்டு போட்டு நல்ல மாதிரி கிளிக்கணுமா இவரு. எல்லாமே இருக்கிற ஜனங்கள்லாம் பார்த்துக்கோங்க. இவரு ஓட்டு போட்டு கிளிக்க வைங்க இவரு. எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. கரும்பு பண்டிகைக்கு நல்லா பண்டிகை பண்ணுங்க, சாப்பிடுங்க, நல்லா இருங்கன்னு எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்த வருஷம் நம்பி இருக்குமோ இல்லையோ. அவருக்கு எலெக்ஷனில் நின்னாக்கா கெலிக்கணும். கண்டிப்பாக நாங்கள்லாம் ஓட்டு அவருக்கு போடுவோம். என்னென்ன கொடுத்துருக்காங்கம்மா அவங்க? ரேஷன் கொடுத்துக்கிறாங்க. எவ்வளோ வருஷத்துல கொடுக்குறாங்க? ஒரு 5 வருஷமாக கொடுத்துருக்குறாரு. வாங்கினுக்கிறோம். நாங்கள் 5 வருஷமாக அவர்கிட்ட வாங்கினுக்கிறோம். அவர் கண்டிப்பாக கெலிக்கணும். கடவுள் அவருக்கு ஆசீர்வாதம் அவருக்கு இருக்கணும். ஏன்னா பொங்கலுக்கு கொடுக்கறத நீங்கள் மரியாதை கொடுக்குறீங்க, நாங்கள் செய்கிறத செய்கிறோம். ரேஷன் கொடுத்தாரு அமீர் பாய்க்கு ரொம்ப தேங்க்ஸ். இது கொடுத்துருந்துக்கு பொங்கல் அப்பாப்போ ரொம்ப தேங்க்ஸ். சரி, நல்லதுன்னு பண்ணுறாங்க. நம்மளும் நல்லது நினைக்கிறோம். நல்லா இப்போ வந்து பொங்கல் ಕಾಫಿ பொங்கல் ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸಾರ್ ಅವರು ತುಂಬ ಒಳ್ಳೆಯದ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಬಡವರಿಗೆಲ್ಲ ಒಳ್ಳೆ ರೇಷನ್ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ನಾವು ಅವ್ರ ಹತ್ರ ರೇಷನ್ ಎಲ್ಲ ತಗೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಸಾರ್ ಕಾಂಗ್ರೆಸ್ಸಲ್ಲಿ ಗೆದ್ದು ಬರಬೇಕು. ಮಕ್ಕಳು ಚೆಂದಾಗಿ ಇರಬೇಕು, ಅವ್ರು ಚೆಂದಾಗಿ ಇರಬೇಕು. ಎಲೆಕ್ಷನ್ ಬಂದರೆ ಅವ್ರು ಜಿತ್ತಬೇಕು, ಅವ್ರು ಮುಂದೆ ಬರಬೇಕು. ಬಡವ್ರಿಗೆಲ್ಲ ನೋಡಬೇಕು. ಏನೇನು ಕೊಡ್ತಾವ್ರಮ್ಮ ನಿಮಗೆ? ಏನೇನು ಕೊಡ್ತಾವ್ರೆ? अक्की फुल राशन देते, फुल राशन देते. अच्छा आदमी है, उनको हमें वोट डालती सो. हमारा आदमी भी नहीं जाए खाता. ये बनते पीएनडी कॉलोनी का எங்களுக்கு இது தீபாவளிக்கு கொடுக்குறாரு, பொங்கலுக்கு கொடுக்குறாரு. அப்புறம் வந்துட்டு பண்டிகை வருது இல்லையா, இந்து பண்டிகை எது வருது அதுக்கெல்லாம் கொடுக்குறாரு. என்னென்ன கொடுக்குறாங்க? அரிசி என்ன எங்களுக்கு வீட்டுக்கு என்ன தேவையான பொருள் இருக்குதோ அதெல்லாம் கொடுக்குறாரு. நீங்கள் என்ன சொல்லுங்க விரும்புங்கம்மா? அனிபைக்கு என்ன சொல்ல நன்றி சொல்கிறோம் நாங்கள். ಎಷ್ಟು ವರ್ಷದಿಂದ ಕೊಡ್ತಾರೆ ಅನಿಬೈ? ತುಂಬ ವರ್ಷದಿಂದ ಕೊಡ್ತಾರೆ. ಅವ್ರ ದೇವ್ರದಿಂದ ಚೆನ್ನಾಗಿರಬೇಕು, ಅವ್ರ ದೇವ್ರನ್ನ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಬೇಕು. நாங்கள் ஏழை போட்டவங்க நல்லா இது பண்ணி நல்ல மாதிரி செய்வோம். அவருக்கு நல்லது நாங்கள் செய்யுது. நல்லது எவ்வளோ வருஷத்துல கொடுத்தாங்கம்மா இங்கே? நான் இப்போ உதவி பண்ணுறாரு. எங்களுக்கு அரிசி சர்க்கரை மாவு எண்ணெய் எல்லோரும் கொடுக்குறாங்க எங்களுக்கு. அவங்களுக்கு வருஷம் வருஷம் எங்களுக்கு நல்லா உதவி பண்ணுறாரு அவர். என்ன சொல்ல விரும்புறீங்கம்மா அனிபைக்கு? அனிபை என்ன சொல்ல விரும்புறீங்களா உங்களுக்கு? அவருக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. நல்லா ஹெல்ப் பண்ணுறாரு. ஸ்காலர்ஷிப் எல்லாம் பண்ணி தராரு.
நான் அவ்வளோத்தானே தொண்டை இது ஸ்காலர்ஷிப் எல்லாம் பண்ணுறாருங்க. கிறிஸ்மஸ்க்கு தராரு, அப்புறமா பொங்கலுக்கு தராரு, அவங்க ரம்ஜானுக்கு தராரு, எல்லாத்துக்குமே தராரு, ஹெல்ப் பண்ணுறாரு. கண்டிப்பாக இந்த வாட்டி அவருக்கு நம்ம ஓட் போட்டே போடணும். அவர் நம்மளுக்கு இது கொஞ்சமாக பண்ணிக்கிறாரு. கெலிச்சிட்டாருன்னா இன்னும் நல்லபடியாக அவர் பண்ணுவார். எத்தனை வருஷத்துலேருந்து கொடுக்குறாங்க இவங்க? நாங்கள் ஒரு 6 வருஷமாக வாங்கின்னுக்குறோங்க. ஆனால் இது நாங்கள் வாங்கினதுலேருந்து பசங்களுக்கு ஸ்காலர்ஷிப்கெல்லாம் சொல்லிக்கிறாருங்க. இதெல்லாம் கண்டிப்பாக அவர் செஞ்சுன்னுக்கிறார். இப்போவே இன்னும் நல்லா செய்கிறேன்னு சொல்லிக்கிறாருங்க. என்ன கொடுத்துருக்காங்கம்மா உங்களுக்கு? எங்களுக்கு இப்போ வந்து அந்த அரிசி கொடுத்துக்கிறாரு, பருப்பு கொடுத்துக்கிறாரு, சக்கரை கொடுத்துக்கிறாரு, கரும்பு கொடுத்துக்கிறாரு, மாவெல்லாம் கொடுத்துக்கிறாருங்க. ஹாஸ்பிட்டலுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு பிஞ்சிந்து எல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணுறாருங்க. பசங்களுக்கு போன வாட்டி புக்ஸ் எல்லாம் கொடுத்தாருங்க. பசங்களுக்கு கொஞ்சம் நல்லா யூஸ் ஆச்சுங்க. இதே போல் நல்லபடியாக அவரும் வரணும். அவருக்கும் நம்ம எல்லாம் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவோம். பசங்களுக்கு ஏழப்பட்ட பசங்களுக்கு சாப்பாடு, இது உதவி, அரிசி, ரேஷன், புக்கு, வீடு வசதி இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துக்கிறாரு. வேறு ஓடும் வீடு 2000 கையில் கொடுத்துக்கிறாரு. உடம்பு சரியில்லாத ஹாஸ்பிட்டல் கொடுத்துக்கிறாரு. வேலைப்பாட்டுங்களுக்கு எல்லாம் பண்ணிக்கிறாரு உதவி. அவருக்கு எல்லாம் ஓட்டு போடுங்க. அவங்களுக்கு ஓட்டு போட்டு கெளிக்க வைக்கணும். மற்ற பேருங்களுக்கு யாருக்கும் போடாதீங்க. ஏன்னா அவர் கெளிக்கிறது யாரும் இல்லை. ஏன்னா இப்போ இவ்வளோத்துல வந்துக்கிறாரு, இவ்வளோ கழிச்சிக்கிறாரு. மற்ற பேருங்களுக்கு வந்தவங்களுக்கு என்ன பண்ணிக்கிறாங்க சொல்லுங்க? யாரும் பண்ணியிருந்தில்ல, ஒன்றும் கூட பண்ணியிருந்தில்ல. இவர் வீடு வீடாக வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறாரு. மற்ற பேர் கழிச்சிட்டு போய் வீட்டில் இருக்கிறாங்க, குழந்தைங்களுக்கு பார்க்குறாங்க. அவங்க குழந்தைங்களுக்கு இவ்வளோ இது பண்ணிக்கிறாரு. இவனை கழிச்சுட்டா பேருக்கு என்ன பண்ணுவார்? இவர் நல்லது தான் பண்ணுவார். எல்லாருக்கும் இவருக்கு ஓட்டு போடுங்க. இன்னைக்கு எவ்வளோ பேருக்கு கொடுக்குறாங்க? இன்னைக்கு வந்துட்டு ஒரு 1000 பேருக்கு கொடுத்துக்கிறாருங்க ரேஷன்னு. பொங்கலுக்கு கிறிஸ்மஸ் கூட ஒரு 2000 பேருக்கு கொடுத்துக்கிறாரு. ரம்ஜான் கூட வர்றது அதுக்கு ஒரு 5000 பேருக்கு கொடுக்குவாரு. இப்போ வந்து அதுதான் உதவியாக குத்துனுக்கிறாருங்க. எல்லாம் நல்லது பண்ணி கொடுக்குறாரு அவருக்கு எல்லாம் ஓட்டு போடுங்க. இப்போ பொங்கலுக்கு கிறிஸ்மஸ்க்கெல்லாம் அரிசி கொடுக்குறாரு. ஒரு 1000-2000 பேருக்கு உதவி பண்ணுறாரு. அவருக்கு நல்லா இவர் ಓಟು போட்டு ಕಳಿಸಿ வச்சு ஒரு நல்லது செய்யுங்க மக்களுಗಳೇ. ಇದು ರೇಷನ್ ಎಲ್ಲ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನಮಗೆ ಹಬ್ಬದ ಪ್ರಯುಕ್ತ ನಮಗೆ ತುಂಬ ಸಂತೋಷ ಆಯಿತು. ಅವ್ರು ಕೊಡ್ತಾ ಇರೋದು. ಅವ್ರು ನೆಕ್ಸ್ಟ್ ಎಲೆಕ್ಷನ್ನಿಗೆ ನಿಲ್ಲಬೇಕು ಅಂತಿದ್ದಾರೆ. ನಾವು ಅವರಿಗೆಲ್ಲ ಸಹಕಾರ ಮಾಡಿ ಓಟಿಂದ ಎಲೆಕ್ಷನಿಂದ ಗೆಲ್ಲಿಸ್ತೀವಿ ಸರ್. ಇವರು ನಾನು ಇಸ್ಕೊತಾ ಇರೋದು ನನಗೆ ಗೊತ್ತಿರೋಂಗೆ 5 ವರ್ಷದಿಂದ ತೊಗೊತಾ ಇದ್ದೀನಿ ಸರ್. ನನಗೆ ಗೊತ್ತಾಗಿರೋದು. ನನಗೆ ಈ ರೇಷನ್ಸು ಮತ್ತು ಏನೇನೋ ಕೇಳಿದರೆ ನನಗೆ ಗೊತ್ತಿದ್ದಿಲ್ಲ. ಇವಾಗ ಎಲ್ಲ ಹೆಲ್ಪ್ ಮಾಡ್ತಾಯಿದ್ದಾರೆ ಅಂತ ಗೊತ್ತು. ನನಗೆ ಮಾತ್ರ ರೇಷನ್ನು ಅದು ತೊಗೊಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಸ್ಕಾಲರ್ಶಿಪ್ಪು, ವೋಟರ್ ಐಡಿ ಎಲ್ಲ ಮಾಡಿಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಇವರು. ದಯವಿಟ್ಟು ಇವರಿಗೆ ವೋಟ್ ಮಾಡಿ. ಅನ್ನೋರಿಗೆ ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿ ಹೆಲ್ಪ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಇವರು. ಎಲ್ಲರಿಗೂ ವೋಟ್ ಮಾಡಿ ಸ್ವಾಮಿ. ಸ್ಕಾಲರ್ಶಿಪ್ಪು, ಆಮೇಲೆ ಆಧಾರ, ಐಡಿ, ಪಿಂಚನ್ನು ಎಲ್ಲ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಸ್ವಾಮಿ. ಏನಾದರೂ ಇದು ಮಾಡಿ ಅವ್ರಿಗೆ ಗೆಲ್ಲಬೇಕು. ಕ್ರಿಸ್ಮಸ್, ರಂಜಾನು, ಪೊಂಗಲ್ಲು ಎಲ್ಲ ಹೆಲ್ಪ್ ಮಾಡ್ತಾರೆ. 10 ವರ್ಷದಿಂದ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಸ್ವಾಮಿ ಇವರು. ಏನಾದರೂ ಮಾಡಿ ಅವ್ರಿಗೆ ಗೆಲ್ಲಿಸ್ಬೇಕು ಸ್ವಾಮಿ. ನಾವೆಲ್ಲ ಅವ್ರದ್ದೇ ಓಟರ್. ಎಲ್ಲ ಹಬ್ಬ ಎಲ್ಲ ಹಿಂದೂ ಬೈಕ್ ವಿಶ್ವ ಹ್ಯಾಪಿ ಸಂಕ್ರಾಂತಿ, ಪೊಂಗಲ್ ವಿಶ್ವ ಹ್ಯಾಪಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಎಲ್ಲ ಹಿಂದೂ ಬೈ ನಮ್ಮದು ಎಲ್ಲ ಒಂದೇ ಇರೋದು. ಆಲ್ ಪೊಪ್ಯುಲಸ್ ಹಿಂದೂ ಮುಸ್ಲಿಂ ಎಲ್ಲ ಒಂದೇ. ಆಲ್ विश्व आल पोंगल ಎಲ್ಲರಿಗೂ नमस्कार। आज जो है 1000 आदमियों को बड़े वर्ग के वास्ते, गरीब लोगों के वास्ते, 1000 लोगों के वास्ते मैं राशन दिया ताकि कल पोंगल की ईद खुशी से गुजारें। इसके वास्ते जो है आज मैं 1000 आदमियों को टोकन डिस्ट्रीब्यूट कर। क्या ये राशन डिस्ट्रीब्यूशन सिर्फ पोंगल को होता है या हर ईद को होता है सर? ये हर ईद को हमें करते रहते हैं। सोशल वर्कर हैं 8-10 साल से। हर ईद को करते हैं। हिंदू भाई को, क्रिश्चियन भाई को, ಎಲ್ಲ ಕ್ಯಾಶ್ಗೂ ಎಲ್ಲ ಹಬ್ಬಕ್ಕೆ ಕೊಡ್ತೀರಾ? ಎಲ್ಲ ಕ್ಯಾಶ್ಗೂ ಮಾಡಿ ಯಾವ ಹಬ್ಬಕ್ಕೆ ಕೊಡ್ತೀರಾ ನೀವು? ಕ್ರಿಸ್ಮಸ್ಗೆ, ಪೊಂಗಲ್ಗೆ, ರಂಜಾನ್ಗೆ ಎಲ್ಲ ಹಬ್ಬಕ್ಕೆ ರೇಷನ್ ಕೊಟ್ಬಿಡ್ತೀವಿ. ದೀಪಾವಳಿ ಇವತ್ತು ಎಷ್ಟು ಕಿಟ್ ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ ಸರ್ ರಾಷನ್? 1,000 ಕಿಟ್ ಬಡವರಿಗೆ ನಾವು ರೇಷನ್ ಕೊಡ್ತೀವಿ. ರೇಷನ್ನಲ್ಲಿ ಏನೇನು ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ? ಅಕ್ಕಿ, ಆಟ, ಸೇಮಿಯಾ, ಎಣ್ಣೆ, ಕಾಜು ಮುನೇಕ, ಕಪ್ಪನೆ ಎಲ್ಲ ಇದೆ. ಇನ್ನೂ ಜಾಸ್ತಿ ಕೊಡ್ತೀನಿ ನೆಕ್ಸ್ಟ್. ಎಷ್ಟು ವರ್ಷದಿಂದ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀರಾ ಸರ್? 10 ವರ್ಷದಿಂದ ನಾವು ಕೆಲಸ ಮಾಡ್ತೀನಿ ಸೋಷಲ್ ವರ್ಕ್. ಇನ್ನೂ ಸ್ವಲ್ಪ ಜಾಸ್ತಿ ನಾವು ಬಡವರಿಗೆ ನಾವು ಜಾಸ್ತಿ ಹೆಲ್ಪ್ ಮಾಡಿ ಕೊಡ್ತೀನಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು.